அண்மைச் செய்தி. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொண்டு எந்த மொழிகளை கற்க விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கருத்து கணிப்பின் அடிப்படையில் மாணவர்கள் விரும்பும் மொழிகளை பயிற்றுவிக்க ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழக மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று தமிழக முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக இன்று ஒரு முக்கியமான கடிதத்தை முதலமைச்சருக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை அடிப்படையாக முன்வைத்து ஹிந்தி தவிர்த்து பிற மொழிகள் கற்பிக்கப்படுவதற்கு போதுமான ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள், எனவே இந்தியைத்தான் கற்றுக் கொடுப்பார்கள் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதில் மத்திய அரசு இந்தி மொழியை மட்டுமே மூன்றாவது மொழியாக கொண்டு வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு முதலில் நன்றி என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொண்டு எந்தெந்த மொழிகளை மாணவர்கள் கற்க விரும்புகின்றார்கள் என்பதை முடிவு செய்து அதன் அடிப்படையில் அந்தந்த மொழிகளை பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் நியமிப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அண்ணாமலை. அது மட்டுமல்லாமல் திமுக அரசு நினைத்தால் தமிழ் மொழியில் பட்டம் பெற்று ஆசிரியர் பணி கனவுடன் இருக்கக்கூடிய தமிழக இளைஞர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் தமிழக எல்லை மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைப்பதை இந்த மும்மொழி கல்வி திட்டத்தின் மூலம் உறுதி செய்ய முடியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் PMC திட்டத்தில் இணைந்து தமிழக பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய தமிழக அரசு உதவ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.